எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நாமயோகம் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. அதாவது நாமயோகங்களை பற்றி எந்த ஜோதிடரும் பேசலை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த நாமயோகத்தில் தான் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி யாரும் தெளிவாக சொல்லவும் இல்லை, அவங்களுக்கே தெரியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்போ நாமயோகம் எப்படி உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் எப்படி லக்ன புள்ளி ரொம்ப முக்கியம்னு சொல்லி மாறுதட்டுறீங்கல்ல, அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, நாமயோகம் நின்ற நட்சத்திர புள்ளியும் ரொம்ப முக்கியம், அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படிங்கிறது என்னோடய ஆய்வில் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். பெரும்பாலான ஜாதகத்தில் இது ஒத்து வருது. இதுதான் உங்கள் வாழ்க்கையை டிட்டர்மைன் பண்ணுதுங்கிறது கூட நம்ம சொல்லலாம். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் தசாபுத்தியை பற்றிலாம் நான் பேசலை. இது நின்ற நட்சத்திர புள்ளி எதுவோ அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இருக்குது. அப்போ அது எந்த நட்சத்திரத்தில் இந்த நாமயோகம் விழுகுதோ அந்த நட்சத்திர தொழில் நீங்கள் பண்ணும்போது வாழ்க்கையில் வெற்றி கிடைக்குது. அது பண்ணாதவங்களுக்கு பெரிய முன்னேற்றம் கிடைக்கல அப்படிங்கிறது இதில் நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். அதை நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 27 நாமயோகம் இருக்குது, அதே மாதிரி 27 நட்சத்திரம் இருக்குது. இந்த ரெண்டுக்கு இல்லை தொடர்பு என்ன அப்படின்னா, 27 நட்சத்திரம் தெரிஞ்சால் 27 நாமயோகம் தெரிஞ்ச மாதிரி, அவ்வளோதான். இப்போ 27 நாமயோகம் வரிசைப்படி நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டா போதும், அந்த பேர் தெரிஞ்சால் போதும். அதே வரிசையில் நீங்கள் நட்சத்திரத்தை வரிசைப்படுத்துங்க. அப்போ இந்த நாமயோகம் இந்த நட்சத்திர பலனை தான் கொடுக்கும், இந்த நாமயோகம் இந்த நட்சத்திர பலனை தான் கொடுக்க போகுது. அவ்வளோதான் லாஜிக்கு. எவ்வளோ சிம்பிளாக இருக்கு பாருங்கள். இப்போ விஸ்கம்பம் அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திரம், பிரீத்தி நாமயோகங்கிறது பரணி, ஆயுஷ்மான்ங்கிறது கிருத்திகை, சௌபாகியம் அப்படிங்கிறது ரோஹிணி, சோபன நாமயோகம் மிருகசீரிடம் நட்சத்திரம், அதிகண்ட நாமயோகங்கிறது திருவாதிரை நட்சத்திரம், சுகர்மம் அப்படிங்கிறது புனர்பூச நட்சத்திரம், திருதி அப்படிங்கிறது பூச நட்சத்திரம், சூலம் அப்படிங்கிறது ஆயில்ய நட்சத்திரம், கண்டம் அப்படிங்கிறது மக நட்சத்திரம், விருத்தி அப்படிங்கிறது பூர நட்சத்திரம், துருவம் அப்படிங்கிறது உத்தர நட்சத்திரம், வியாக்கதம் அப்படிங்கிற நாமயோகம் ஹஸ்த நட்சத்திரம், ஹர்சனம் அப்படிங்கிறது சித்திரை நட்சத்திரம், வஜ்ரம் அப்படிங்கிறது சுவாதி நட்சத்திரம், சித்தி அப்படிங்கிறது விசாக நட்சத்திரம், வியதி பாதம் அப்படிங்கிறது அனுச நட்சத்திரம், வரியான் அப்படிங்கிறது கேட்டை நட்சத்திரம், பரிகம் அப்படிங்கிறது மூல நட்சத்திரம், சிவம் அப்படிங்கிறது பூராட நட்சத்திரம், சித்தம் அப்படிங்கிறது உத்திராட நட்சத்திரம், சாத்தியம் அப்படிங்கிறது திருவோண நட்சத்திரம், சுபம் அப்படிங்கிறது அவிட்ட நட்சத்திரம், சுப்பிரம் நாமயோகம் சதய நட்சத்திரம், பிராமியம் அப்படிங்கிற நாமயோகம் பூரட்டாதி நட்சத்திரம், ஐந்திரம் நாமயோகம் உத்திரட்டாதி நட்சத்திரம், வைத்திருதிங்கிறது ரேவதி நட்சத்திரம். இது என்னென்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. 27 நாமயோகம் வரிசைப்படி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா அது 27 நட்சத்திரத்தோட கனெக்ட் பண்ணிடுங்க. அப்போ இந்த நாமயோகம் இந்த நட்சத்திரப்படி வேலையை செய்யும். இந்த நட்சத்திரம் என்ன வேலை செய்தோ அதே தான் இந்த நாமயோகமும் செய்ய போகுது. அவ்வளோதான் லாஜிக்கு. ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன் நான். இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி சொல்லலை. இப்போ நாமயோகம் இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு நாமயோகம் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிது, எந்த நாமயோகத்தில் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத அதில் பார்க்க போகிறோம். சூரியன் நின்ற டிகிரி ப்ளஸ் சந்திரன் நின்ற டிகிரி ரெண்டையும் கூட்டினா அது எங்கே போய் நிற்கிதோ அதுதான் நீங்கள் பிறந்த நாமயோகம், அதுதான் நீங்கள் பிறந்த நாமயோகத்தோட நட்சத்திரம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் 145 டிகிரியில் இருக்குது, சந்திரன் 292 டிகிரியில் இருக்குது, ரெண்டையும் கூட்டினா 437 வருது. இது 360 தாண்டி போகிறதுனால இந்த 437 360 கழிக்கிறோம். அப்போ மீதி வரக்கூடிய 77 டிகிரி வருது. அந்த 77 டிகிரி எந்த ராசியில் விழுகும்? முதல் 30 டிகிரி மேச ராசி, ரெண்டாவது 30 டிகிரின்னு வரும்போது 60 டிகிரி வரைக்கும் ரிஷபராசி, மூணாவது ஒரு 17 டிகிரி சேரும்போது அது 77 டிகிரியில் போய் நிற்கிது. அப்போ 77 டிகிரி மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இந்த நாமயோக பாயிண்ட் விழுகுது. எப்படி நீங்கள் லக்ன புள்ளின்னு ஒன்று சொல்கிறீங்களோ அதே மாதிரி நாமயோக புள்ளி அப்படின்னு கூட இது சொல்லலாம். இது போய் நிற்கிறது திருவாதிரை நட்சத்திரம் 4ஆம் பாதங்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரம் எந்த நாமயோகம்? அதிகண்ட நாமயோகம். அப்போ நீங்கள் பிறந்தது அதிகண்ட நாமயோகம். அது விழுகிற புள்ளி திருவாதிரை நட்சத்திரம். அப்போ இவங்க வாழ்க்கையை திருவாதிரை நட்சத்திரம் தான் தீர்மானிக்குது. அவ்வளோதான் லாஜிக்கு. இதே அதிகண்டோன்னு பேர் வச்சாங்க. திருவாதிரை நட்சத்திரம் ராகு நட்சத்திரம், அது கண்டத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் நம்ம அதிகண்டோன்னு பேர் வச்சோம். புரியுதா உங்களுக்கு? அப்படி இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இவங்க கேரக்டர், இவங்க தொழில் அல்லது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரம் பேஸ் பண்ணி தான் உங்கள் வாழ்க்கையினுடைய பயணம் போகும். அதை இவங்க கரெக்டாக செட் பண்ணிட்டாங்கன்னா லைஃப்பில் முன்னேறிடுவாங்க. இதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணாமல் தடுமாறி வேற ஒரு விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கை தடம் மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் நிறைய ரிசர்ச் பண்ணும்போது இந்த திருவாதிரை நட்சத்திரம் விழுகுதா, அப்போ உங்களுக்கு ஃபாரினில் ஜாப் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கிடச்சிரும்னு சொல்லலாம். அல்லது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா சக்ஸஸ் ஆயிரும்னு சொல்லலாம். அப்போ ராகுங்கிறது ஒரு இடத்துல இல்லாமல் மூவ் ஆகிட்டே இருக்கிறது. அப்போ மூவ் ஆகக்கூடிய தொழில் வெளிநாட்டில் போய் செய்கிறது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்கிறது, வெளி மாநிலத்தில் போய் தொழில் பண்ணுறது,
நைட்டில் இயங்கக்கூடிய தொழில், ஒரு புரோக்கரேஜ் மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரி வந்து அலைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடியது, தெரிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடியது, ஒரு இடத்துல நிலையில்லாத தன்மை இருக்கிறது, நைட்டில் வேலை பார்க்கக்கூடியது, வேறு ஃபாரின் ஆளுங்களோட வந்து கனெக்ஷன் ஏற்படுறது, இந்த மாதிரி செயல்பாடு பண்ணும்போது பெரிய வெற்றியை வந்து இந்த ஜாதகர் அடைகிறாங்க. இதை பண்ணாத பட்சத்தில் அவங்க வாழ்க்கையில் வந்து ரொம்ப தடுமாறி தடம் புரண்டு வாழ்க்கை வந்து கீழ் நோக்கி போகுது அப்படிங்கிறது உண்மை. அப்போ நீ எந்த நாமயோகத்தில் பிறந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த நாமயோகத்தை வந்து எந்த நட்சத்திரத்தில் விழுதுன்னு பாருங்கள். இது வந்து நான் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு புரிய வைக்கிறக்கா இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இத்தனை நாமயோகத்தையும் நான் வந்து விளக்கமாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எந்த நாமயோகத்தில் பிறந்திருக்கீங்கன்னு பார்க்கணுன்னா சூரியன் டிகிரி சந்திரன் டிகிரி கூட்டுங்க. 360 தாண்டி போச்சுன்னா 360 அது கழித்து மீதி வரக்கூடியது எங்கே நிற்கிதோ அந்த நட்சத்திர புள்ளி தான் உங்கள் நாமயோகம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 27 நாமயோகம் 27 நட்சத்திரம் வரிசைப்படுத்தி இப்போ வியதி பாதத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா அவர் நாமயோக புள்ளி அனுச நட்சத்திரத்தில் விழுகும். அப்போ ஒரு வாழ்க்கையை வந்து அனுச நட்சத்திரம் தான் தீர்மானிக்கும். அனுச நட்சத்திரங்கிறது சனியினுடைய நட்சத்திரம். அப்போ சனி சார்ந்த செயல்பாடு வந்து அவர் வாழ்க்கையை தீர்மானிக்கும். சனி சார்ந்த தொழில் பண்ணாலோ சனி சார்ந்த இயல்பு கொண்ட ஆளாக வந்து அவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவன் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து மேக்ஸிமம் இதை பேஸ் பண்ணி இருக்கும். 100% இருக்க வாய்ப்பு இல்லை. இப்படி தான் பெரும்பாலும் இருக்காங்கன்னு சொல்கிறேன் நான். இது ஓரியன்டாக அவங்க வாழ்க்கையை தீர்மானிக்கும் போது பெரிய வெற்றி கிடைக்குது. அது செய்யாத போது வந்து வாழ்க்கையில் வந்து தோல்வி அடைஞ்சு சரிஞ்சிடுறாங்க. அப்படிங்கிறது வெறும் நாமயோகத்தை மட்டும் வச்சு அவங்க வாழ்க்கையை தீர்மானிக்கிறோம். இப்போ சப்போஸ் வந்து சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் வந்து ஆயுஷ்மான் நாமயோகம். இப்போ ஒருத்தர் ஆயுஷ்மான் நாமயோகத்தில் பிறந்தார் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் அந்த நாமயோக புள்ளி விழுகும். அப்போ சூரியனுடைய நட்சத்திரங்கிறதுனால கவர்மெண்ட் சார்ந்த செயல்பாடு வந்து இவங்க பண்ணும்போது பெரிய முன்னேற்றம் கிடைக்குது லைஃப்பில் அப்படின்னு சொல்லலாம். கவர்மெண்ட் சார்ந்த கான்ட்ராக்டு, கவர்மெண்ட் ஜாப்பு, அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் சலுகைகள் இதெல்லாம் வந்து ஒரு கிடைக்கப்பெறுது. அதை ஆக்டிவேட் பண்ணணும். அது சார்ந்த விஷயத்தில் பண்ணார்னா பெரிய சக்ஸஸ் கிடைக்குது. இதுக்கு தசா புத்தி கோச்சர் எதையும் பார்க்க தேவையில்லை. நாமயோகம் என்ற நட்சத்திர புள்ளி எதுன்னு பார்த்து அது சார்ந்த செயல்பாடு தொழில் பண்ணும்போது சிறப்பாக இருக்காங்க அப்படிங்கிறது நான் கண்டறிந்த உண்மை. இதை உங்கள் ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பாருங்கள். இது ஒரு 80% மேலே வந்து ஒத்து வருதுங்க. நாமயோகத்தை பற்றி எந்த ஒரு ஜோதிடரும் தெளிவான விளக்கத்தை கொடுக்கல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யோகி அவயோகின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அதாவது இது திருவாதிரை நட்சத்திரத்தில் விழுதுன்னா இதுலேருந்து 180 டிகிரி கூட்டினா அது யோகி, அதுலேருந்து ஒரு யோகி அவயோகின்னு சொல்லி இதை பிரிக்கிறாங்க. அப்போ யோகி அவயோகிலாம் பார்க்க தேவையில்லைங்கிறது என்னுடைய கருத்துங்க. எதையுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை. அது நின்று நட்சத்திர புள்ளியை மட்டும் வச்சு அதை வச்சு நீங்கள் சொல்லி பாருங்கள். யோகி அவயோகிங்கிறது தப்பான கான்செப்ட், நடுவில் யாரோ சொருவப்பட்ட கான்செப்ட். இந்த யோகி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா இந்த டிகிரியோட 93.20 கூட்டினா அது யோகி, 180 கிடையாது. இந்த எந்த நட்சத்திர புள்ளி விழுகுதோ சூரியன் டிகிரியும் சந்திரன் டிகிரியும் கூட்டி டோட்டல் எந்த நட்சத்திர புள்ளியில் விழுகுதோ அதுலேருந்து 93.20 கூட்டினா அதுதான் யோகின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து 180 கூட்டினா அது அவயோகின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அவயோகி, அதனால் 180 கூட்டுறோம். 7ஆம் இடங்கிறது அதுக்கு ஆப்போசிட், அதனால் 180 டிகிரி கூட்டுறோம். யோகிங்கிறது இதுலேருந்து 93.20 கூட்டினா அது யோகி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இவ்வளோ தான் லாஜிக்கு. இப்போ இதுக்கு யோகி என்னன்னா இந்த நட்சத்திரத்துலேருந்து ஒரு 8 நட்சத்திரம் கூட்டினா அதுதான் யோகி புள்ளி நிற்கக்கூடிய நட்சத்திரம். அதுலேருந்து ஒரு 180 டிகிரி கூட்டினா அது அவயோகி நட்சத்திரம். ஆனால் ரியாலிட்டியில் வந்து ஒத்து வரல. யோகி அவயோகிலாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை. இதை வந்து நடைமுறைப்படுத்தி ரிசர்ச் பண்ணுங்கள். யாருமே ரிசர்ச் பண்ணாமல் சும்மா யோகி அவயோகி நல்லது பண்ணுது கெட்டது பண்ணுது ஏன் உளர்றீங்க? ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ணுங்கள். அதை வந்து ரிசர்ச் பண்ணாமல் வந்து யாருடைய கருத்து ஏற்றுக்காதீங்கிறது நான் திரும்ப சொல்கிறேன். அதனால் வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க எல்லாமே. அதாவது நாமயோகமும் நட்சத்திரமும் வரிசைப்படுத்தி எந்த நாமயோகத்தில் பிறந்தால் எந்த நட்சத்திர புள்ளி விழுகுதுன்னு பாருங்கள். அந்த நட்சத்திர புள்ளியினுடைய வேலையை நீங்கள் பண்ணும்போது வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது இந்த நட்சத்திர புள்ளி வந்து எந்த அளவுக்கு ரோல் ப்ளே பண்ணுதுங்கிறத உங்கள் நடைமுறையில் செக் பண்ணி பாருங்கள். இந்த நட்சத்திர புள்ளி வந்து உங்கள் வாழ்க்கையவே தீர்மானிக்குது. இது சார்ந்த செயல்பாடு, இது சார்ந்த விஷயங்கள் மூலிமா பிரச்சனை நல்லது எல்லாமே நடக்குது அப்படிங்கிறது நான் கண்டறிந்த உண்மை. செக் பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.